ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே, அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, உயர்கல்வித்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கோபால் ஐஏஎஸ் அவர்களே, தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் திரு ஆப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துணை செயலாளர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்களே, துணை மேயர் அண்ணன் வெற்றி செல்வன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் மனோன்மணி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களே, அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, அண்ணன் தளபதி முருகேசன் உள்ளிட்ட இயக்கத்துடைய நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, பிற மாவட்டங்களிலிருந்து ஜூம் கால் மூலியமாக காணொலி காட்சி மூலியமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மக்கள் பிரதிநிதிகளே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சட்டப்பேரவையிலே நாம் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ரூபாய் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு எங்கும் 29 திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள் பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸை இன்று கோவையிலிருந்து திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 29 பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸும் உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்று இங்கே கிட்டத்தட்ட 2900 கணினிகளையும் சேர்த்து வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த சில மாதங்கள் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு ஜாப் ஆஃபர்ஸ் வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக பணி வாய்ப்பினை பெற்றுள்ள 3700 பேர்ல சுமார் 30 மாணவர்களுக்கு இங்கே பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கின்றோம். இதன் மூலம் ஆண்டுக்கு 3 லட்சத்திலிருந்து 42 லட்சம் வரைக்கும் ஆண்டு ஊதியம் ஆனுவல் சேலரி பணி நியமனம் பெற்றுள்ளவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சார்பாக கோவை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி உட்பட 6 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஷ்னைடர் எலக்ட்ரிக் வேர்ல்ட் ஸ்கில் அகாடமியுடன் இணைந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சென்டர்ஸையும் இன்று திறந்து வைத்திருக்கின்றோம். அது தவிர இந்த ஆண்டுக்கான நிழல் திருவிழா ஹேக்கத்தான் 2.0 முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பான பயிற்சியில் வழங்கிய ஸ்கில் ட்ரைனர்ஸ்க்கும் இங்கே பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை மாணவர்களை சந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே மனதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கும். ஏனென்றால் கோவை மாணவர்கள் நீங்கள் மிகவும் உற்சாகமானவர்கள், உறுதியானவர்கள். உங்களை பத்தி பேசினா மட்டும்தான் நீங்க கை தட்டுவீங்க, அந்த அளவுக்கு மிகவும் திறமையானவர்கள். எல்லோரையும் போல படித்தோம் வேலைக்கு சென்றோம் அப்படின்னு நினைப்பவர்கள் நீங்கள் இல்ல. நீங்கள் படித்து முடித்துவிட்டு நீங்க ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்ன்ற உறுதியோடு படிக்கிறவர்கள் இந்த கோவை மாணவர்கள். அதனால்தான் கோவை மாணவர்களை நம்ம எப்பவும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கறது இல்லை, எதிர்கால என்டர்பிரைஸ் கம்யூனிட்டி அப்படின்னு தான் இந்த கோவை மாணவர்களை இந்த அரசு, திராவிட மாடல் அரசு பார்க்கின்றது. அது குறிப்பா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் படிப்பீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற ஒரு ஃபார்முலா என்னன்னா அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஃபார்முலா. பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்தார். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏராளமான காலேஜ் கல்லூரிகளை திறந்தார். பல முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியது கலைஞருடைய அரசு. இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அனைவரும் வேலைக்கு போகணும், பணிக்கு செல்ல வேண்டும், அது மட்டுமல்ல தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்றுதான் இந்த நான் முதல்வன் என்ற கனவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் துவக்கி வச்ச திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம்.
இன்றைக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தை இந்தியாவே ஏன் ஒட்டுமொத்த உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் புதுடெல்லியில அனைத்து மாநிலங்களுடைய சீஃப் செக்ரட்டரிஸ் தலைமைச் செயலாளர்களோடு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. அதுல நம்முடைய அரசு சார்பாக நம்முடைய தலைமைச் செயலாளர்களும் புதுடெல்லியில போய் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன திட்டங்கள் செய்யறாங்கன்னு அதுல ஆய்வு செய்யப்படும். நம்முடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அந்த கூட்டத்தில் இந்த நான் முதல்வன் திட்டத்தை பற்றி விளக்கி கூறியிருக்கிறார். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து தலைமைச் செயலாளர்களும் பாராட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறாங்கன்னா அந்த வெற்றியில அரசுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு வரும் மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதற்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதல்வன் திட்டம் மூலம் பள்ளிகள்ல வழிகாட்டி வகுப்புகள், கல்லூரிகள்ல திறன் பயிற்சிகள், வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. நான் முதல்வன் திட்டம் இதுவரை 30 லட்சம் இளைஞருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. வேலைக்கு போவதற்கான ஸ்கில் எல்லோரும் இருக்கும். ஆனா அந்த வேலையை பெறுவது எப்படி என்பதற்கான ஸ்கில் இருக்குமா என்றால் அதுதான் ஒரு கேள்விக்குறி. அதனால்தான் இந்த பிளேஸ்மெண்ட் சென்டரை உருவாக்குகின்றோம். இதன் மூலம் நியூ ப்ராஜெக்ட் ஐடியாஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இப்படி இன்றைய கார்ப்பரேட் உலகத்திற்கு தேவையான அனைத்து ஸ்கில்ஸும் வழங்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு உலகளாவிய எக்ஸ்போஷர் இருக்க வேண்டும் அப்படின்னு ஜெர்மன், ஜாப்பனீஸ், பிரெஞ்சு மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ் மூலம் இந்த மையங்கள் மூலம் கற்றுத்தரப்படுகின்றது. வெளிநாடுகள்ல ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஸ்கவுட் அப்படின்ற முன்னெடுப்பின் மூலம் 25 மாணவர்கள் சென்ற இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா லண்டன் போயிட்டு வந்தாங்க. குறிப்பா கோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டி குந்தால இருந்து தங்க அமிர்தா அந்த டீம்ல இடம் பெற்றிருந்து லண்டன் போயிட்டு வந்தாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளருடைய மகளான அமிர்தா லண்டன் டொர்ஹாம் பல்கலைக்கழகத்திற்கு போய் திறன் பயிற்சி எடுத்துட்டு வராங்கன்னா அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி. அந்த பயிற்சியை எடுத்துட்டு வந்த கிட்டத்தட்ட 15 பேர் எல்லாம் என்னுடைய இல்லத்துல என்ன நேர்ல சந்திச்சாங்க. அப்போ சகோதரி அமிர்தா அவங்க சொன்ன வார்த்தைகளை என்னால் மறக்க முடியாது, இன்னும் என்னுடைய காதுகளை ஒழிச்சிட்டு இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை, நான் கேட்டேன், என்னம்மா போயிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உபயோகமா இருந்துச்சா இந்த பயணம், இந்த நார்மல் திட்டம் மூலமா உங்களுக்கு பயணம் லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்களே, என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை, அண்ணன் வாழ்க்கையில முறையா நான் ஃபிளைட்ல போனேன், அதை நான் என்னைக்கோ என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது இந்த பயணத்தை, இன்னைக்கு என் லைஃப் மேல எனக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு அமிர்தா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குக்கிராமத்திலிருந்து லண்டன் போய் நான் நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா என்னை பார்த்து சொல்றாங்க, இப்போ உன்னை பார்த்து நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி படிக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு தங்கை அமிர்தா அவர்கள் என்று சொன்னார். இப்படி தங்கை அமிர்தா சொன்ன போது எனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படி இன்னும் பல நூறு அமிர்தாக்களை உருவாக்கத்தான் இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸ் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை நிச்சயம் நிரப்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்லூரிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமா, ஒரு பிரிட்ஜா இந்த சென்டர் செயல்படும். நான் தான் பட்டம் பெற்று விட்டோமே, பிளேஸ்மெண்ட் சென்டர் மூலமா வேலையை வாங்கிவிட்டோமே என்று இனி அவ்வளவுதான் என்று நீங்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஒரு புது ஸ்கில்ல வளர்த்துப்பதற்கான, கற்றுக்கொள்வதற்கான அந்த முயற்சியில் நீங்க ஈடுபட வேண்டும். அப்போதுதான் நாம் தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் ரெலவெண்டா இருக்க முடியும். அதற்கு உங்களுக்கு எப்பொழுதுமே நான் முதல்வன் திட்டம் என்றுமே துணை நிற்கும். உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தர இந்த அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைக்கு இங்கே தொடங்கப்படுகின்ற இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர்ஸை திறன் பயிற்சி, ஸ்கில் ட்ரைனிங் தேவைப்படுவோர், வேலை தேடுவோர் என யார் வேண்டுமானாலும் அணுகலாம். இந்த மையங்கள் மூலம் பல ஆயிரம் மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும், தொழில் முனைவோராக உயர வேண்டும். மேலும் இங்கு பணி நியமன ஆணைமையில பெற வருபவர்கள்
சிறந்த பயிற்றுனருக்கான பரிசு தொகை பெற வரப்போர்கள் என அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் திராவிட மாடல் அரசு என்றென்றும் துணை நிற்கும், கரம் பிடித்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய தனிப்பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.